ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள ஒரு தகவல் சர்வதேச அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய டொனால்ட் ட்ரம்ப் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது தீவிர தன்மையை வெளிப்படுத்தும் விதமாக ஈரான் 10 எண்ணெய் கப்பல்களை அமெரிக்காவிற்கு பரிசாக அனுப்பியுள்ளதாக கூறியுள்ளார். ஆர்முஸ் நீரிணை வழியாக அனுமதிக்கப்பட்ட இந்த 10 மெகா எண்ணெய் கப்பல்களிலும் அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக பாகிஸ்தான் நாட்டு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரானியர்கள் ஒரு உடன்படிக்கைக்காக தற்போது தன்னிடம் மண்டியிட்டு கெஞ்சுவதாகவும் அவர்கள் முற்றிலும் பலவீனம் அடைந்துள்ளதாகவும் ட்ரம்ப் கிண்டலாக தெரிவித்துள்ளார். முதலில் 8 எண்ணெய் கப்பல்களை அனுப்பிய ஈரான் பின்னர் தனது நம்பிக்கையை பெறுவதற்காக மேலும் 2 கப்பல்களை பரிசாக வழங்கியதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானியர்கள் வெளியே யாரிடமும் பேச மாட்டோம் என்று கூறினாலும் திரைமறைவில் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்திற்காக தீவிரமாக போராடி வருகிறார்கள். அவர்கள் பேச்சுவார்த்தையில் மிகவும் கைதேர்ந்தவர்கள். ஆனால் இப்போதுள்ள சூழலில் அவர்களுக்கு வேறு வழி இல்லை என ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். ஈரானின் இந்த திடீர் நடவடிக்கையானது இரு நாடுகளுக்கும் இடையே ரகசியமான ஆனால் பலமான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் நடந்து வருவதை உறுதிப்படுத்துவதாக அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர். போரை நிறுத்த ஈரான் விதித்துள்ள 5 நிபந்தனைகளுக்கு பதிலடியாக ட்ரம்ப் தனது பாணியில் ஈரானை பணிய வைக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பது தெளிவாக தெரிவதாகவும் சிலர் சந்தேகிக்கின்றனர்.